friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கருவேப்பிலை மிளகு குழம்பு. ஒரு அருமையான குழம்பு ரெசிபி இது. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானதுங்க. இங்க இந்த குழம்புல நம்ம காய்கறி எதுவும் சேர்க்க போறது இல்ல. நல்ல சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலை நிறைய சேர்க்கறோங்க. கூடவே நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த ஸ்பைசஸ் முக்கியமா மிளகு நிறைய சேர்த்து இந்த குழம்பு செய்ய போறோம். கண்டிப்பாக மிளகுல இருக்க மருத்துவ குணங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம லங்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு, சளி தொந்தரவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மிளகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம நிறையா சேர்த்து சமைக்கிறோம், பட் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி குழம்பு சட்னி எல்லாம் செஞ்சுட்டா நம்ம டிஃபால்ட்டாக நிறையா சாப்பிடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தோட கருவேப்பிலை மிளகு குழம்பு அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பு வத்த குழம்பு மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாங்க. சீக்கிரம் கெடாது. ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான கருவேப்பிலை மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு வறுத்தரலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எண்ணெய் விடாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பருப்புகளை சேர்த்து கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு மற்ற ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக வறுபட்டு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். பெப்பர், மிளகு குழம்பு இது, ஸோ கொஞ்சம் மிளகு ஜாஸ்தியாக சேர்த்துக்குவோம். இதுவும் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் சீட்ஸ். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாம். அடுத்தது 4 வரமிளகாய். ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம், ஸோ இங்கே 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து செய்யக்கூடிய இந்த குழம்புக்கு 4 மிளகாய் சரியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, அதிகமாகவோ கம்மியாகவோ. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. புளி சேர்த்து செய்கிற குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கறது நல்லது. அது மட்டும் இல்லை, வெந்தயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதை பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த ட்ரை ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு நம்ம பொடிச்சிடலாம். அடுத்தது நம்ம அதே பேனை சூடாக்கி கருவேப்பிலையை நல்லா ஈரம் போக வறுத்தெடுத்துடலாங்க. இங்கே 2 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி நல்லா ஆற வச்சு ஈரம்லாம் இல்லாமல் இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சு கொழுந்து இலைகளெல்லாம் நம்ம அப்படியே அந்த காம்போடவே போட்டு விட்டுறலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஈரம் போக வறுத்து விட்டால் போதும். இது கருவேப்பிலை பச்சையாகவே சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ரெகுலராக சாப்பிடுவ மாட்டோம். பட் இந்த மாதிரி சட்னி குழம்பெல்லாம் செய்யும்போது நல்ல குவான்டிட்டி கருவேப்பிலை நம்ம அடிக்கடி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒதுக்கி வைக்காமல். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஓரளவுக்கு வறுத்தாச்சு. நம்ம இப்போ ஏற்கனவே ஸ்பைசஸை வறுத்து பொடிச்சிருக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடித்த ஸ்பைசஸோட வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு பொடிச்சிடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணின பொருட்கள் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு பொடிச்சாச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இதோட வெங்காயமும் பூண்டும் வதக்கி சேர்த்து அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் பூண்டு இங்கே அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். ஸோ இங்கே நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு, கூடவே ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டும் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
பட் சின்ன வெங்காயத்துலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைசஸ், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேரும்போது ரொம்ப நல்லது. பர்டிகுலர்லி ரெய்னி சீசனுக்கு ரொம்ப நல்லது, குளிர்காலம் வின்டருக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு. அதே மாதிரி டெலிவரி ஆகி வந்தவங்களுக்கு இந்த குழம்பு டிஃபால்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கு இந்த குழம்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்ச ஸ்பைசஸ் கருவேப்பிலையோடு சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ மசாலா நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது புளிக்கரைசல். இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பைசஸ் கருவேப்பிலை அளவுக்கு இந்த நெல்லிக்காய் சைஸ் புளி போதுமான அளவு இருக்கும். அதிகம் புளி சேர்க்க வேண்டாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அதை நல்லா தண்ணி விட்டு இப்படி கரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. மசாலா அரைக்கிறது ஒன்று தான் வேலை, குழம்பு தாளிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த குழம்பு டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இங்கே நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் இந்த குழம்பு செய்கிறது தான் நல்லது. நம்ம இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கிட்டால் சீக்கிரம் கெடாது, ரொம்ப நல்லதும் கூட. நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்ல வாசனையும் இருக்கும். இந்த குழம்புக்கு நல்லதும் கூட. புளி சேர்த்து செய்கிற குழம்புல வெந்தயம் சேர்க்கிறது நல்லது. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. கூடவே 2-3 பல் பூண்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே நல்லா சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டு விட்டுறலாங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ இதில் 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். புளித்தண்ணி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி நல்லா ஒரு ஃபுல் பாயில் நல்லா ஒரு கொதிச்சாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து விட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து விட்டுறலாம். குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. இது அந்த புளிப்பு காரம்லாம் பேலன்ஸ் ஆக்கி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அவ்வளோதான். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 6-7 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணால் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காகி நல்லா கமகமான வாசனையோட கருவேப்பிலை மிளகு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. பட் ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலர்லி இந்த சீசனுக்கு இது அவசியம் செய்ய வேண்டிய குழம்பு. நல்ல சுட சுட சாதத்தோட கருவேப்பிலை மிளகு குழம்பு தொட்டுக்க நல்ல பொரியல் இல்லைன்னா அப்பளம் இருந்தால் கூட போதுங்க. அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.